அன்பிற்கினியவர்களே, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. பிப்ரவரி 8ஆம் தேதி மெயின்ஸ்க்கான டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக 2ஏக்கான மெயின்ஸ். ஸோ நிறைய பேர் இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதான் இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அப்படி 12 மணி நேரத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ண அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க, சரிங்களா? 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரிப்பரேஷனை போடுங்க. ஸோ 2.5 மணி நேரம் அதில் கவர் ஆயிருக்கு. குறிப்பாக இந்த மார்னிங் என்ன படிக்கணும்னா, நாள் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலோ இதை நாள் ப்ரிப்பேர் பண்ணி பெண்டிங் வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை படித்தா நல்லா இருக்கும். சரி, 8 to 9:15 ஒரு 1.25 மணி நேரம் ஒரு சின்ன பிரேக். இந்த பிரேக்குள்ள உங்களுக்கு பேசிக்கான திங்ஸ் இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போகிறது, வாஷிங் போட்டு எடுத்து காய போகிறது, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ், ஏதாவது திங்ஸ் கடையில் வாங்குறது, அது மாதிரி ஒரு 1 hour 15 minutes கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே முடிச்சிருங்க. 9:15 10:15 வரைக்குமே நாள் நீங்க படிச்ச கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரிவிஷன் வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். இங்க ஒரு 1 hour நம்மளால படிக்க முடியும். திரும்ப ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம், 10:15 to 10:30. இந்த 10:30ல இருந்து 1 மணி வரைக்கும் நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கிளாஸஸ்க்கான ஹவர்ஸா இருக்கட்டும், இல்லையா வீட்லயே உங்களுக்கு மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இங்க ஒரு 2.5 மணி நேரம் நம்மளால படிக்க முடியும். சரி, லஞ்ச் பிரேக் முடிச்சு 2 hours பெரிய லென்த்தியா பிரேக் எடுத்துக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்து வைக்கிறது, மடிச்சு வைக்கிறது, இல்லை உங்களுக்கு உங்க ரூம்ல இருக்க ரூமை கிளீன் பண்றது, இல்லை ரிலாக்ஸா சாங் கேட்கறது, அது 2 hours உங்க சாய்ஸ். இது திரும்ப 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க, 3 to 5:30. இங்க ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு கிடைக்கும். இந்த டே ஷெடியூல் வந்து குரூப் 2ஏக்கு ஏற்ற மாதிரி போட்டதுனால 3 to 4 இந்த 1 hour டெய்லி ரீசனிங் பார்த்துருங்க. ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ் வருது, 50க்கு 50 அடிச்சோம்னாலே நம்ம ஸ்கோர் நல்லா எங்கேயோ போயிடும். ஸோ டெய்லி ரீசனிங் வச்சுக்கோங்க. இந்த 1 hour ரீசனிங் யூட்டிலைஸ் பண்ணுங்க. 4 to 5:30 ஜிஎஸ்க்கு வச்சுக்கோங்க, குரூப் டிஸ்கஷன். உங்களோட படிக்கக்கூடிய சக மாணவியரோட குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நபர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. 5:30க்கு டீ பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6:30க்கு ஆரம்பிச்சு 6:30 to 9 இங்க ஒரு 2.5 hours அன்னைக்கு மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, இல்லை மார்னிங் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதனுடைய கண்டினியூஷனாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 9 to 10 டின்னர் டைம் வச்சுக்கலாம். 10 மணிலேருந்து ஷார்ப்பாக 11 மணி வரைக்கும் ஒரு 1 hour அன்னைக்கு நாள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. சரி, ஸோ இதே மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு 12 hours அப்படின்றத நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். வாத்தியாரே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் நம்ம S2Cல இருந்து வெர்ச்சுவல் ஹாஸ்டல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்களே இந்த ரொட்டீனுக்கு உங்களை மாத்திடுவோம்.